பிஜேபியிடம் சரணடைந்தவர்கள் வீழ்வார்கள், பிஜேபியை எதிர்த்து சமர் புரிகிறவர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு சான்றுதான் இன்றைக்கு எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை. இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்ன நிலைமை? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் கட்சி ஒப்படைக்கப்பட்ட போது, அதிமுக ஒப்படைக்கப்பட்ட போது அவரிடம் 37 எம்பிக்கள் இருந்தார்கள், அவரிடம் ஆட்சி இருந்தது, 40 விழுக்காட்டுக்கு மேல் அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருந்தது. ஆனால் அவர் பாஜக நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டதனால், பாஜக சொன்னதையெல்லாம் கேட்டதனால் என்ன ஆகிவிட்டது என்றால் 40-45 விழுக்காடு ஓட்டு வங்கி என்பது 18 விழுக்காடு 20 விழுக்காடு என்கிற அளவுக்கு சுருங்கிவிட்டது. 37 எம்பிக்களை கொண்டிருந்த அதிமுகவுக்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு எம்பி கூட இல்லை என்கிற நிலைமை உருவாகிவிட்டது. ஆட்சியை பிடித்து சசிகலா அம்மையார் வழியாக எடப்பாடியின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஆட்சியையும் பறிகொடுத்து விட்டார் எடப்பாடி. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் இந்த கட்சி தலைமை ஒப்படைக்கப்படும் போது ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. அவரிடம் கட்சி ஒப்படைக்கப்படும் போது திமுக ஆட்சி கட்டல கிடையாது. ஆனால் இன்றைக்கு 45 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வங்கியை தொடர்ந்து 3 தேர்தல்களுக்கு மேல் தக்க வைத்திருக்கிறார். 40க்கு 40 என்கிற அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன் அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆட்சியை 2ஆம் முறையும் பிடிக்கிற அளவுக்கு வலுவாக இருக்கிறார். ஏன்? பிஜேபிக்கு சரணடைந்ததனால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவையும் கைவிட்டு விட்டார்கள், எடப்பாடியும் கைவிட்டு விட்டார்கள். பிஜேபியை எதிர்த்து நிற்பதனால் இன்றைக்கு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார்கள். கலைஞர் காலத்தில் கூட ஒரு கூட்டணியை தொடர்ந்து கொண்டு போக முடியவில்லை. ஆனால் எதிரிகள் சொல்கிறார்கள் அல்லவா, மோஸ்ட் டேஞ்சரஸ், அவரை விட இவர் ஆபத்தானவர் என்று சொல்கிறார்கள் அல்லவா. ஏன் சொல்றாங்க? இன்றைக்கு தளபதியின் காலத்தில் பார்க்கிறோம், 2017 அமைந்த அணி, 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல் என்று 3 தேர்தல்களில் ஒரு அணி இந்திய அரசியல் வானில் தொடர்ந்து பல தேர்தல்களை வெற்றிகரமாக சந்தித்தது என்று சொன்னால் அது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு அணி. அதனால தான் இந்த அணியை பார்த்து பாஜக பதறுது. இவங்க சேர்ந்து நிக்கிறாங்க, ஒற்றுமையா நிக்கிறாங்க, ஒன்னா நிக்கிறாங்க, ஒரே கருத்தோடு நிற்கிறார்கள். இவர்களை வீழ்த்த முடியாது. மீண்டும் மீண்டும் ஒற்றுமையோடு வருகிறார்கள். அப்ப என்ன செய்யறது? ஒற்றுமையை குலைக்கணும். எப்படி குலைக்கிறது? பிஜேபி ஆட்கள் பிஜேபியில மட்டுமா இருக்காங்க? ஆர்எஸ்எஸ் காரங்க ஆர்எஸ்எஸ்ல மட்டுமா இருக்காங்க? ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய வெற்றியே தன் ஆட்களை எல்லா இடத்திலும் வச்சுக்கிறது தான். தனக்காக பேசக்கூடிய, தனக்காக இயங்கக்கூடிய நபர்களை எல்லா மட்டத்திலும் வைத்திருப்பதுதான் ஆர்எஸ்எஸ் வெற்றி. நீதிமன்றத்தில் இருக்கிறாங்கல்ல, பாக்குறோம்ல, எல்லா மட்டத்திலும் இருக்கிறாங்கல்ல, எல்லா மட்டத்திலும் இருப்பது போல்தான் முக்கியமான கட்சிகளிலும் இருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகளுக்குள்ளும் கூட பாஜகவின் சிந்தனையை தாங்கியவர்கள் ஒளிந்து கிடக்கிறார்கள். எல்லா கட்சியிலும் இருந்தா காங்கிரஸ்ல இருப்பாங்க தானே, அப்படி ஒரு சிலர் அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டு அந்த கட்சியின் தலைமைக்கு எதிராகவே கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை சீர்குலைப்பதற்கு எல்லா மட்டத்திலும் வேலை நடக்கிறது. அதையெல்லாம் முறியடித்து தான் இந்த கூட்டணி வலிமை பெற்று நிற்கிறது. கோரிக்கை வைப்பதில் தவறில்லை, கூட்டணி தலைமையிடம் நமக்கான பங்கை கேட்பதில் தவறில்லை. அதை யார் கேட்பது? ஒரு கட்சி தலைமையும் இன்னொரு கட்சி தலைமையும் பேச வேண்டிய விஷயம். ஊடகத்தில் நாம் பேசக்கூடிய விஷயம் அல்ல, பொதுவெளியில் நாம் பேசக்கூடிய விஷயம் அல்ல. அது கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு பதிலாக கூட்டணியை வலிமை இழக்க செய்யும். அப்படிப்பட்ட செயலை யாரும் செய்யக்கூடாது. அதைத்தான் நம்முடைய தலைவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நாங்க பேசிக்கிறோம், நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப கூட்டணி தலைமை அறிவுறுத்திய பிறகும் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் யாருக்காக பேசுகிறார்கள்?
எதற்காக பேசுகிறார்கள்? இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு இந்த அணி நீந்தி கொண்டிருக்கிறது. கோட்பாட்டு அளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிஜேபி நீட்டுற இடத்துல ஏதாவது நம்முடைய முதலமைச்சர் கையெழுத்து போட்டாரா? அம்மையார் எதிர்த்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்து போட்டாங்க. அம்மையார் எதிர்த்த உதயமின் திட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்து போட்டாங்க. அம்மையார் எதிர்த்த ஜிஎஸ்டி திட்டத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் ஒப்புக்கொண்டாங்க. அம்மையார் இருந்தபோது டெல்லி மாநில அரசின் அதிகாரத்தை பறிப்பதற்கு ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வந்தால் ஆதரிச்சிருப்பாரா? ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் ஆதரித்தார்கள். சிஏஏ சட்டத்தை ஆதரித்தார்கள். எல்லா சட்டத்தையும் ஆதரித்தார்கள். வேளாண் சட்டத்தை ஆதரித்தார்கள். பாஜக என்னென்ன சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறதோ அத்தனை சட்டங்களையும் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து ஆதரித்தார்கள். அப்படி ஒரே ஒரு சட்டத்தை, பாஜக கொண்டு வருகிற சட்டத்தை முதலமைச்சர் ஆதரித்தார். சொல்லுங்க பாப்போம், காட்டுங்க பாப்போம். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அரசை நடத்துவதற்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அப்படிப்பட்ட இடத்தில் கல்வியில் இந்த மாநிலத்தை தலைநிமிர செய்யக்கூடிய பணியை தன் தோளில் போட்டுக்கொண்டு நடைபோடக்கூடிய முதலமைச்சர் அந்த கல்வி தொடர்பான விஷயத்தில் அவன் ஒரு செக் வைக்கிறான். நான் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டா நான் பணம் தர்றேன், இல்லைன்னா பணம் தர மாட்டேன் அப்படின்னு. நிதியை தர மாட்டேன். பணம் அவங்க அப்பா வீட்டு காசு இல்ல, நமக்கு வர வேண்டிய பங்கு, நமக்கு வர வேண்டிய உரிமை சார்ந்த நிதி, அதை தர மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது பாஜக. கையெழுத்து போட்டாரா முதலமைச்சர்? உன்னுடைய 2000 கோடிக்காக 2000 ஆண்டுகள் இந்த மண்ணை பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன் என்று துணிந்து சொன்னார். எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரே ஒரு சட்டத்தில் சொன்னாருன்னு காட்டுங்க. அப்ப பாஜக எதிர்ப்பில் படம் காட்டவில்லை, பாஜகவுக்கு பயம் காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் பாஜகவோடு ஏதாவது ஒன்றில் சமரசமாகி போனால் கூட இவரை நம்ப முடியாது, இவரை நம்பி பயணிக்க முடியாது. ஏன்னா பிஜேபி எதிர்ப்புல இவர்கிட்ட உறுதி இல்லை. எனவே நாம பிஜேபி எதிர்ப்புல யார் உறுதியா இருப்பாங்களோ அவங்களை அணி சேர்க்கிறதுல ஆர்வம் காட்டுவோம் என்று சொல்லி காங்கிரஸ் தோழர்கள், பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் அப்படி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு அம்சத்தை காட்டுங்கள், பாஜகவோடு முதலமைச்சர் சமரசம் செய்து கொண்டார். ஏதாவது ஒரு சட்டத்தை காட்டுங்கள், ஏதாவது ஒரு திட்டத்தை காட்டுங்கள். எதிர்த்து நிற்கிறார்.